Discover luxury living at Blue Ocean Apartments. Our apartments blend modern design with ultimate comfort. Experience unparalleled lifestyle and investment opportunities. இலங்கை அரசாங்கம் இந்தியாவுடன் இணைந்து டிஜிட்டல் ஐடென்டி கார்டு எனும் இஐடி கார்டு வழங்கும் திட்டம் ஒன்றை இந்த மாதம் செயல்படுத்த இருக்கிறது. அது மும்முரமாக தற்பொழுது அந்த செயல்பாடுகளில் ஈடுபட்டு வருகிறது. ஆனால் இந்த திட்டத்திற்கு சிங்கள புத்திஜீவிகள் மத்தியிலே இருந்து பாரிய எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது. தமிழ் புத்திஜீவிகள் தொடர்பாக இந்த விடயம் தொடர்பாக யாருமே எதுவுமே இதுவரை பேசவில்லை. ஆகவே இதனுடைய பாதகமான நிலைமைகள் எவ்வாறு இருக்கும் என்பது தொடர்பாக நாம் நிலாம்தீன் அவர்களோடு உரையாடி கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்தும் இந்த உரையாடல் தொடரும். வடக்கு கிழக்கு குறி இலக்கு என்று குறிப்பிட்டால் இந்த என்ஐசி வடக்கு கிழக்கு மட்டுமல்லாது நாடு முழுவதிலும் அல்லவா இடம்பெற போகிறது, கொடுக்கப்பட போகிறது மக்களுக்கு. அப்படியானால் உங்களது பதிலில் முரண்பாடு இருப்பதாக தெரிகிறது. அது இல்லை வடகிழக்கு மட்டும்தான் தனியாக ஒரு என்ஐசி செய்ய முடியாது. அதாவது வடகிழக்கு என்று வரப்புள்ள சிங்களத்திலையும் பார்வை வேற மாதிரி படும். அப்படியானால் சிங்களத்தீவில் இருந்து தனி நாடாக வேறுபட்ட மாநிலமாக அரசாங்கமே வேறுபடுத்தது போன்றாக அமைந்துவிடும். இது ஒன்றும் தெரியாத மோட்டு கூட்டம் வேற மாதிரி இஷ்யூ எடுக்கலாம். அத்துடன் இந்தியாவின் உள்நோக்கமும் வெளியாகிவிடும். மற்றும் நல்லதோ கெட்டதோ இந்தியா வடகிழக்கில் மட்டும் செய்ய வெளிக்கிட்டால் சிங்கள இனவாதிகள் மத்தியில் இந்தியா ஈழம் கொடுத்து விட்டது என்ற ஒரு கோஷத்தை எடுத்து விடுவார்கள். மாகாண சபை என்ற விடயத்தை இந்தியா வடகிழக்கு மத்தின தீவாக கொண்டு வந்தது. ஆனா நடந்தது என்ன? நாட்டின் ஏனைய பகுதிகளுக்கும் மாகாண சபை ஆட்சியில் கொண்டு வந்தது. அரச பணம் வீண் விரயம் என்றாலும் வடகிழக்கிலும் வடகிழக்கு என்று தனியாக செய்ய முடியாது இல்லையா? அந்த வகையில் தான் இதுவும் செலவு அதிகம் என்றாலும் நாடு முழுவதும் செய்ய வேண்டும். அப்போதான் யாருக்கும் சந்தேகம் இருக்காது. இந்தியாவின் மிகவும் தூர நோக்கு கொண்ட இந்தியாவின் பாதுகாப்பு நலன் கறி ஒரு திட்டம். எனவே இந்த வடகிழக்குக்கு மட்டுமென்று வந்தால் அது உலக பார்வையிலும் வேறு வேறு சந்தேகங்களை கிளப்பிவிடும். இப்ப என்ன, நான் உதவி செய்யற மாதிரி செய்யறோம், அவ்வளவுதான். அதை இலங்கைக்கு தேவைப்பாடு. இலங்கைக்கு நீ ஏன் தலையடிச்சுக்கணும், இப்படி ஹெல்ப் பண்ணணும்? இலங்கை அரசாங்கம் சிந்திக்காத இலங்கை அரசாங்கம் செய்ய முடியாத ஒரு சிஸ்டத்தை நீ ஏன் கொண்டு வர என்றதை நம்முடைய மக்கள் மிக ஆழமாக அறிவுபூர்வமாக புத்து ரீதியாக இதை கொஞ்சம் அழகாக புரிந்து கொள்ளுங்க. இந்த ஐடென்டி கார்டு சம்பந்தமாக தற்போதைய ஆட்சியாளர்களுக்கு புரியாமல் இருக்குமா? அல்லது கடந்த மாதம் டில்லி சென்ற ஜனாதிபதி அனுரகுமார திசுநாயக்காவுக்கு இந்த ஐடென்டி கார்டு விடயமாக பேச்சுவார்த்தை நடந்திருக்கலாம் என்று நீங்கள் கருதுகின்றீர்களா? உண்மைதான். இந்த ஐடி விடயமாக வெளிநாட்டு அமைச்சர் டிஜிட்டல் காட்டும் அவசரம் ஆர்வத்தை பார்க்கும்போது டெல்லியில் இந்திய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவல் தனியாக அனுரவை சந்தித்த விடயத்தையும் பார்க்கின்ற போது நிச்சயமாக இந்த ஐடி விடயமாக தனியாக ஒரு அஜெண்டா போட்டு பேசிக்கிட்டு மிக அதிக வாய்ப்பு இருக்குது. இங்குள்ள இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜா காட்டும் தீவிரத்தை பார்க்கும்போது அந்த சந்தையும் எங்களுக்கு பலமாகவே இருக்குது. மற்றது இந்த விடயத்திலும் சிங்களத்தின் கள்ள மௌனம், ஆட்சியாளர்களின் தீவிரம், ஆர்வம், இந்திய தூதுவரின் அவசரங்களை பார்க்கும் போது இந்தியாவில் இந்த என்ஐசி என்பது சிங்கள மக்களுக்கு ஆபத்தில்லை என்பது மட்டும் தெரியவாகிறது. ஏனெனில் ஒரு ஆட்சியாளர் சிங்கள ஆட்சியாளர் ஒருத்தரும் கூட இதை பத்தி பார்லிமெண்டோட பேசுறாங்க இல்லையே. அப்ப இந்த மௌனம் என்பது இந்த உங்களோட கள்ள மௌனம். அது இந்த கள்ள மௌனம் எங்கட வடகிழக்கு மக்களுக்கு பாதிப்பை கொண்டு வருவது என்று மட்டும் அது சொல்லுவேன் நான். எனவே அது விடயமாக நாங்கள் நிறைய சொல்லலாம். அப்படியானால் இந்தியாவின் ஐசி என்பது வடகிழக்கு மக்களுக்கு மட்டுமே ஆபத்தானது என்ற கருத்தை மேலோங்கி நிற்குது இல்லையா? இங்கு நாம் சொல்கின்ற அந்த ஆபத்தான விடயங்கள் உடன் நடக்கக்கூடியதல்ல. உலக போர் என்று வருகின்ற போது இந்திய படைகளுக்கு புல்லட் தேவைப்பட்டால் உடன் சாத்தியப்படும் என்பதையும் எமது மக்கள் புரிந்து கொள்ளுங்க. உலகத்தில் எந்த நேரத்திலும் ஒரு யுத்தம் வரலாம் இல்லையா? அந்த யுத்தம் எல்லாம் வருகின்ற போது வடகிழக்க நிச்சயமா இந்தியா தண்ட ஒரு மாநிலமாக கட்டுப்பாட்டை கொண்டு வரும். அந்த மாதிரி நேத்தையில வடகிழக்கில் அவனுக்கு மிகப்பெரிய தேவை இருக்குது, ஒரு உள்நோக்கம். அதான் மீண்டும் சொல்றேன், டிஜிட்டல் கார்டு என்பது எமது நேயர்கள் கொஞ்சம் அறிவுபூர்வமாக மூளை பலமாக சிந்தித்து பார்த்தால் இது சிங்கள மக்களுக்கு ஆபத்துக்கு அப்பால் எங்கட வடகிழக்கு மக்களுக்கு மிகவும் ஆபத்தான உயிருக்கான ஒரு போராட்டம், மண்ணுக்கான போராட்டம் முடிந்து ஒரு உயிருக்கான போராட்டமா நாங்கள் இது இருக்க வேண்டிய தேவை தொக்கி நிற்கின்றது. இப்ப இந்த திட்டத்தை கோட்டாபய ராஜபக்ஷ அந்த காலத்தில் அவர் விரும்ப காரணம் என்ன?
கோட்டாபாயை பொறுத்த மட்டில் வடகிழக்கு மக்களையும் வடக்கு கிழக்கு நிலப்பரப்பையும் ராணுவ கட்டுப்பாடு கண்காணிப்புகள் வைத்திருக்க விரும்பினார். அதற்காக கோட்டையின் காலத்தில் வடகிழக்கில் ஆர்மி சிப்பாய்கள் 4 பேர் 4 துவிச்சக்கர வண்டிகளில் காலை முதல் மாலை வரை வீதிகளில் நாங்கள் கண்காணக்கூடிய இருந்தது. வீதிகளில் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டு வந்தார்கள். கோயில்கள், பாடசாலைகள், பொது இடங்கள் ஆகிய இடங்களை நாளாந்த இந்த 4 ஆர்மி சிப்பாய்களும் கண்காணித்தார்கள். இந்த நிலையில் வடக்கில் புலிகளின் முக்கிய தகவல்களை திரட்டும் பணிகள் ஆர்மி இன்டெலிஜென்ஸ் இன்வெஸ்டிகேஷன் ஒன்று தகவல் திரட்ட ஈடுபட்டது. இந்த நிலையில் தான், அதாவது ஆமிர இன்டெலிஜென்ஸ் பார்ட்டி ஒன்று வடகிழக்கு நிலவரத்தில் ஒரு முக்கியமான தகவலை திரட்டி வருகிறது. இதை மக்கள் கொஞ்சம் நன்றாக கேட்டுக்கொள்ளுங்க. இது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு உளவு தகவல். அப்போது தேடிய தகவல்கள் தேசிய தலைவர் பொட்டு அம்மான் சூசை பற்றியது. இந்த மூவரின் இரத்த வழி குடும்பத்தவர்கள் யார் உள்ளார்கள் என்ற நோக்கில் தான் தேடப்பட்டது. யார் யார் கிடைத்தது என்பது பார்த்து அந்த தகவல் இன்னும் இல்லை. அது கிடைத்தால் பார்க்கலாம். தகவல் இல்லை. ஆனால் இந்தியா இன்னும் தேடுவது பொட்டு அம்மானின் இரத்த உறவு சொந்தங்களை, அது தாய் தகப்பன் வழியாக. அந்த வகையில் தான் அந்த தமிழகத்தின் யூடியூபர் ஒருவரும் உலகம் முழுவதும் தேசிய தலைவரை தேடி வழிகிட்டிருக்கிறார். தலைவரை தேடி பயணிக்கின்றார்கள். அது இன்னும் கிடைக்கல. மேற்குலக முக்கிய நாடுகள் அந்த யூடியூபருக்கு விசா வழங்க மறுத்து விட்டது. அவர் ஒரு இந்திய உளவாளி என்று அந்த 3 நாடுகளை விசா ரிவ்யூஸ் செய்துள்ளது. எனவே கோட்டையர் காலத்துல முக்கியமா எடுக்கப்பட்ட என்னென்றால், அவங்களுக்கு தெரியும் யார் யார் எங்க தப்பினாங்கன்னு எல்லாமே தெரிஞ்சுதானே அவங்க அதுக்கு முந்தி அந்த அது பின்னுக்கு தான். ஆனாலும் கோட்டையர் காலத்துல யார் யார் எங்கெங்க என்ன பண்ணப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு தெரியும். அந்த வகையில தான் அவங்க அந்த தேசிய தலைவர் உட்பட முக்கியமான விஐபிகளின் இரத்த உறவு சம்பந்தப்பட்ட உறவுகளை தேடும் படலம் இந்தியாவும் செய்து இலங்கையும் செய்து. இப்ப இந்த டிஜிட்டல் கார்டு வருகின்ற போது அது நிறைய சாத்தியப்பட வாய்ப்பு இருக்கின்றன. அதுக்கென்று ஒரு தனி டீம் ஒன்று இந்தியா நிறுவும். இந்த நிறுவி யார் யார் உலகத்தின் எந்த மூலையில இருக்கலாம் என்ற ஒரு தகவலை திரட்டுவதற்கான இதுதான் ஒரு ஆய்வாக நாங்கள் பார்க்கின்றோம். அப்போ விடுதலை புலிகளின் முன்னாள் முக்கியஸ்தர்கள் தொடர்பாக இந்தியா கரிசனை காட்டுவதன் காரணமாகவே வடக்கு கிழக்கில் இந்த ஐடி கார்டினுடைய முக்கியத்துவம் அதிகரிக்கிறதா? அப்படியா நீங்கள் சொல்ல வருகிறீர்கள்? அதுவும் ஒரு காரணம். அது மட்டும் இல்லை. ஐயோ, அது ஒரு முக்கிய காரணம் தான். அதே அந்த காரணம் சேர்த்து வடகிழக்கு நாங்க அடிக்கடி சொல்லுவது என்ன, வடகிழக்கு அவனுடைய தேசிய பாதுகாப்பு கொண்ட பிரதேசம். அந்த பாதுகாப்பு பிரதேச மக்களையும் கண்காணிக்கலாம் இல்லையா? அதாவது இப்ப இந்தியாவுக்கு வளர்ச்சி 4 பக்கத்தாலேயும் ஆபத்து சூழ்ந்திருக்குது. இலங்கை மட்டும்தான் வீக்கான, இருந்தாலும் வீக்கான கவர்மெண்ட் தான். அந்த ரணிலும் முட்டு கொடுத்தாரு தானே. அவர் எப்படி நாங்கள் அவரை நல்லவர் என்று வல்லவர் என்று சொல்ல முடியும்? அவர் ஆட்சிக்காக மட்டும்தான் நல்லவர். மக்கள் நலனில் அவர் அக்கறை அல்ல. நிச்சயமாக ரணில் என்பவர் இந்த நரி மீண்டும் இந்த ஆட்சிக்குள் வரவே கூடாது. அதைத்தான் நாங்கள் அதிகமாக ஆசைப்பட்டோம். இந்த சனியனாவது நல்லா இருக்கும். இந்த சனியன் இதோட மோசமா இருக்கு. எனவே இந்தியா இன்னும் தேடுவது அது ஒரு புறம் இருக்க, இந்தியாவுக்கு வடகிழக்கு மக்களை கண்காணிக்க வேண்டிய தேவை இருக்கு. அதில் இதுவும் உண்டு. அதான் செல்லமே பல தேவை. இந்த டிஜிட்டல் கார்டு என்பது இந்தியாவுக்கு பல தேவை பொருந்தி இருக்கின்றது, பொதிந்துள்ளது. இந்தியா முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர்களை தேடிக் கொண்டிருக்கிறது என்ற விடயம் அது அடிக்கடி பேசப்படுகிறது. பொட்டு அம்மானை தேடுகிறது, ஏனையவர்களை தேடிக் கொண்டிருக்கிறது என்று. ஏனெனில் இப்ப இறந்தவர்கள் மிக தெளிவாக அடையாளம் காட்டப்பட்டார்கள். ஆனால் பொட்டு அம்மானை காணவில்லை என்று குறிப்பிடப்படுகிறது. ஆகவே அவர் உயிரோடு இருக்கின்றார் என்று அர்த்தப்படுமா? நிச்சயமாக. அதாவது இலங்கை சொல்லிட்டு பொட்டு அம்மான் இறந்து போனதுக்கான ஆதாரம் இல்லை என்றும் அவரது பொடி கண்டெடுக்கப்படவில்லை ஏன்னா தலைவர பொடியை தானே காட்டினாங்க, அதை வேற எடுத்துக்கொள்ளுங்க நீங்க என்றும் அரச தரப்பால் அப்பவே சொல்லிவிட்டார்கள். ஆனால் இந்தியாவுக்கு எல்லாமே நன்றாக தெரியும். யார் இறந்தார்கள் யார் இறக்கவில்லை என்பது இந்தியாவுக்கு தெரியும். ஆனாலும் எந்த தலைவர் உயிரோடு இருந்தாலும் அவர்கள் ஒருபோதும் மக்கள் முன்பாக வரப்போவதில்லை என்பதை நான் மீண்டும் மீண்டும் திட்ட தெளிவாக சொல்லுகின்றேன். அப்படித்தான் வந்தாலும் யாராலும் இங்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இந்தியா அதைவிட முன்னாள் ராணுவ தலைவர் ஃபீல்ட் மாஸ்டர் சரத் பொன்சேகம் சொல்லிட்டாரு, பொட்டு அம்மான் இறந்ததற்கான ஆதாரம் இன்னும் இல்லை என்று. எனவே பொட்டு அம்மான் அவை எங்கேயாவது இருக்கலாம். அதாவது நாங்கள் இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் மீண்டும் மீண்டும் பதிவு செய்கின்றோம்.
அந்த காலத்தில் அது நான் 2010ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஒரு பேங்காக்கில் இருந்து 497 பேர் கொண்ட ஒரு கப்பல் ஒன்று கனடாவில் என்னது அந்தஸ்து என்னது அகதி அந்தஸ்து கேட்டு பயணிக்குது. அப்போ அந்த கப்பல்ல 497 பேர் என்பது அவங்க இங்க வடக்குல 5ஆம் 6ஆம் 7ஆம் ஏன் 3ஆம் ஆண்டு கூட சொல்லலாம் கட்டத்தில் இருந்த தலைவர்கள், முக்கியமான தளபதிகள், தலைவர்கள் அந்த கப்பல் பேங்காக்கு எப்படி போனார்கள் அது எங்களுக்கு தேவையில்லாத ஆராய்ச்சி. அவங்க பேங்காக்கு போய் சேர்ந்தார்கள். அந்த பேங்காக்ல இருந்து அவங்க அங்க ஒரு தனி கப்பல் ஒன்று எடுத்து, பழைய கப்பல் ஒன்று எடுத்து அவங்க பேங்காக்ல இருந்து கனடா நோக்கி அவங்க பயணிக்கிறாங்க. கனடா அதை ஏற்றுக்கொண்டுட்டு கனடா அவங்கள வேறு ஒரு தீவில ஆயுதமலையில இறக்கி அவங்களுக்கு அசைலம் கொடுக்கப்பட்டிருக்குது. இப்ப நாங்க கேட்கிறோம், இத மக்கள் மேல மேல மீண்டும் சொல்ல மக்கள் சரியா மறந்து போவாங்களே. அதாவது இந்த 4ஆம் 5ஆம் 6ஆம் கட்ட தலைவர்கள் கடல் வழியாக தப்பித்து பேங்காக்கு சொல்லலாம் என்றால் மத்தத்தை பத்தி கொஞ்சம் சிந்திங்களேன். ஏன் நீங்க மேல மேல தலைவரை பத்தி மாறுபட்ட கருத்துக்களை கொண்டு வைக்கிறீங்க? மக்களுக்கு மீண்டும் மீண்டும் சொல்றோம், நீங்க அதை விடுங்க. தலைவர் வந்து ஒன்றும் பண்ண போறல, பொட்டுஅம்மன் வந்து ஒன்னும் பண்ண. இந்த நிகழ்ச்சியில் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் சம்பந்தப்பட்டவர்கள் கேட்பார்கள். ஆய்விருதாக சொல்கின்றோம். எனவே நீங்கள் சிந்திக்க வேண்டிய விடயம் என்ன? கனடாவில் இருக்கின்ற 497 பேரும் இங்கிருந்து போராடிய போர் வீரர்கள் கீழ்மட்டம் போகலாம் என்றால் மேல்மட்டம் என்ன? அவங்களுக்கு கோழி குஞ்சா பிடிச்சி அமர்த்திக்கு போறதுக்கு இது இந்தியாவுக்கு தெரியும். ஏன் இந்திய ரோ விமானம் கூட இந்த யுத்தம் இதை நான் சொல்லிக்கிறேன் பல இடங்கள்ல. ரோ விமானம் வடக்குல தாழ பறந்து ஏற்கப்பட்ட தகவல் எடுத்து வச்சிருக்கிறாங்களே. ரோ விமானம் ஒன்று உடனடியாக டெல்லியில இருந்து புறப்பட்டு வந்து ஏகப்பட்ட தகவல் திரட்டி வச்சிருக்குது. எனவே அந்த தகவல் அது மட்டும் இல்லையே, புலிகளும் கூட இந்த வடக்கு மக்கள் தகவல் செய்யப்பட்ட ஒரு ஹார்ட் டிஸ்க் கொண்டு கையில் இருக்காது. ஹார்ட் டிஸ்க் கொண்டு கொண்டு போய்த்தாங்க. அது அண்மையிலும் ஒரு தகவல் வந்துச்சு எனக்கு. அது ஹார்ட் டிஸ்க், அந்த ஹார்ட் டிஸ்க முக்கியமான ஒருவரிடம் கொடுக்க சொன்னாங்களாம். அது ஆணு தெரியாது, நமக்கு தெரியாது, அந்த தகவல் அப்படியாது. எனவே அந்த டிஸ்க் கொண்டு உலாவுதானே, அந்த டிஸ்க் கூட அவங்க தேடியா இந்தியா அலையல. அது இலங்கை தேடல, அது இலங்கை அது தேடல, இந்தியா தான் தேடுது. அதாவது வடக்குல இந்த புலிகள் பின்வாங்கப்பட்ட பிற்பாடு ஏகப்பட்ட தகவல்களை தேடி இந்தியா மறைமுகமாய் எதுக்கு இந்த புடவை வியாபாரிகள் கோலத்தில் இந்த ரோக்காரங்க வாரங்க அதெல்லாம் தேடுறாங்க தான். அது மட்டும் இல்லை, இந்த டிஜிட்டல் அடையாள அட்டை என்பது மிகவும் லேசாக இந்த இலங்கைக்குள் இருக்கின்ற சந்தேக நபர்களை தேடி கூட வரலாம். ஏனெனில் இவங்க இப்ப இந்த ரோட சிஸ்டம் செய்யற. இப்ப பாருங்க, அண்மையில கூட இந்த இந்தியாவுக்குள்ள இந்த குண்டு வச்ச ஒரு தடவை கொண்டு போட்டாங்க. யாரு கொண்ட? அது ரோ தான். கனடாவில் கொண்டதாரு ரோ. இப்படி இப்ப இந்த நிறைய இந்த இவங்கட மொஷாட் மாதிரி, அதாவது இதை சரியாக சொல்ல போனால் அந்த எதிரிகளை தேடிய ஒரு படலம். இப்ப மொஷாட் எடுத்துக்கொண்ட மனுஷனால் மொஷாட் அரபு தேசங்கள்ல யார் யார் எங்க போறாங்கன்னு இன்னும் கண்காணிக்குது. அதுக்கு உலகத்தின் பலமான ஹோட்டல்களை மொஷாட் இன்னும் அதைத்தான் இந்தியாவும் கணக்கெடுத்துது. இப்ப இந்தியாவுல விதானமாக இப்ப இலங்கையிலிருந்து ஒருவர் அன்னைக்கு ரெண்டு முஸ்லிம் பொடியமார் ஐஎஸ்ஓட இணைஞ்சிருக்கிறாங்கன்னு ஐஎஸ் காரங்கன்னு சொல்லி ஹைதராபாத்ல கை செய்யப்பட்டு இன்னும் விடுதலை அவங்க சித்திரவதை செய்யப்பட்டு இன்னும் அவங்கள விசாரணை செய்யப்பட்டு வராங்க. இப்ப அந்த சித்திரவதை மூலமா அவன் ஒருவனை சாட்டுவான் இல்லையா? உதாரணமாக, சார் நான் மட்டுமில்லை சார், இன்னும் 3 பேர் இருக்காங்கன்னு காட்டுவான்ல. அந்த 3 பேரும் யாரா? இப்ப உதாரணமாக மல்வானையில இன்ன அட்ரஸ்ல இருக்காரா, இல்ல எங்க ஒருத்தர் இருப்பாரு, உதாரணமாப்பா, எக்ஸாம்பிள் ஒன்லி. அப்படி ஒரு காட்டப்பட்டால் உடனே இந்தியா என்ன செய்யும்? உடனே அவன் சொல்ல தகவலை கொடுக்கும். இந்த காட் வந்த பிற்பாடு உடனே அந்த தகவலை கொடுத்து அவனை தேடி இந்தியாவே போய் நிற்கும். இந்தவா அவனை கை செய்யப்படுற. ஏன் இலங்கை இந்த எங்களுக்கு இவர் தேவைப்படுறாரு, இவருக்கு ஏன் ஐஎஸ் தொடர்பு இருக்காரு, இவர் தேடப்படுறாரு, இவர் எங்களுக்கு தேவைப்படுத்த இந்தியா இலங்கையை கொடுக்கும். இந்த கார்டுக்கு பிறகு சந்தேக நபர்களை பரிமாறக்கூடிய ஒப்பந்தம் ஒன்று இலங்கை செய்யும், இலங்கை இந்தியாவும் செய்யும். அதாவது பயங்கரவாத சம்பந்தம், பயங்கரவாத தாக்குதல் சம்பந்தமாக இலங்கைக்குள் இருக்கின்ற சந்தேக நபர்களை இலங்கையின் ஒப்பந்தத்துடன் இலங்கையின் அந்த பரிந்துரையுங்குள்ள இல்லாட்டி அவங்களோட ஒரு கோஆபரேஷன் ஊடாக இந்தியாவுக்கு நாங்கள் கொண்டு போற ஒப்பந்தம் ஒன்றும் செய்யப்படலாம். அது இங்க அது பிரச்சனை இல்லை. நீ பயங்கரவாதியை இழுத்து சுட்டு தட்டிப்பாது, எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்படியாத்தான் இந்தியா சிந்திக்குது. எனவே இது ஒரு தூர நோக்கம் கொண்ட சிந்தனை பார்க்கப்படுறது. முழு நோக்கம் புலிகள் பற்றி ஆராய்ச்சி வாங்கிட்டு இருக்குது. அது பொட்டு அம்மா தேடுதல் படலும் இந்த காட்டுக்குள் அடங்கும். ஆனா இந்த அடையாள அட்டை விஷயமாக எது வரையும்
விஷயம் முடிந்திருக்கிறது. இந்த அடையாள அட்டை விடயங்கள் அத்தனையும் ரணில் ஆட்சியில் தானே நடைபெற்று முடிந்திருக்கிறது. இப்பொழுது பிரிண்ட் பண்ற வேலை மட்டும்தானே இருக்கு இல்லையா? ஆம், உண்மை. எல்லாமே ரணில் ஆட்சியில் நடைபெற்றதுதான். சாகல ரெட்னாக்கா அவர் இந்த மாதம் நடுப்பதுக்குன்னு அப்போ சொல்லியிருந்தார். அதெல்லாம் முடிந்ததுதான். இப்போது இல்ல இப்ப இந்த தூதுக்குள் வலிமையை விரைவில் வருகிறது. அதாவது இந்த நாங்க சொன்னோம் இல்லையா, அந்த யூனிக் டிஜிட்டல் ஐடென்டிபிகேஷன் அத்தாரிட்டி டீம் ஒன்று இந்த மாச கடைசிக்குள்ள கொழும்புக்கு வாராங்க. அவங்க வந்து இறுதிக்கட்ட ஒப்பந்தம் ஒன்று செய்யறாங்க. அந்த ஒப்பந்தத்தின் பிறகு பிரிண்டிங் வேலை நடக்கும். பிரிண்டிங் வேலைக்கு முற்பாடு உடனே நாடு முழுவதும் மீண்டும் அடையாள அட்டைக்கு விண்ணப்பிக்க வேண்டும். அந்த அடையாள அட்டைக்கு விண்ணப்பிக்க வேண்டும். அவங்க பணம் கட்ட வேண்டும். அதுல ஒவ்வொரு சிஸ்டம் இருக்கு இல்லையா. இப்ப சிஸ்டம் என்பது என்ன? இப்போது நடைமுறையில் உள்ள சிஸ்டம்னு சொல்ல போனால் இப்போ ஒரு அடையாள அட்டைக்கு உங்களோட செலவை நாங்க சொல்ல போறோம். அந்த செலவு இப்ப இந்த காசு இந்தியா செலவுல கேட்கலாம். ஒன் டே எங்கிறது 2000 வரும். திருத்தம் என்றால் வெறும் 500 ரூபாய். டூப்ளிகேட் காப்பி 1000 ரூபாய். டிரான்ஸ்லேஷன் டு இங்கிலீஷுக்கு 2000 ரூபாய். போட்டோ ஸ்டுடியோ ரெஜிஸ்ட்ரேஷன் என்றால் 15,000 ரூபாய்க்கு வருகிறது. போட்டோ ஸ்டுடியோ ரினிவல் என்றால் 3000. இந்த ரேட்டுக்குள்ள அடையாள அட்டை செய்ய போறாங்க. இப்ப ஒவ்வொரு கிராமங்கள் தோறும் நடைமுறைக்கு மீண்டும் வரப்போகுது. அங்க அவங்க பிளட் டெஸ்ட் எடுக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்தை தெரிவு செய்வாங்க. அதாவது இப்ப நாங்க லைசன்ஸுக்கு போனால் அந்த லைசன்ஸ் இடத்துல எங்கிட்ட புல்லட் எடுக்கிறாங்க. லைசன்ஸ் கார்ட்லயே இருக்கு. அப்ப என்னத்துக்கு தர்றீங்க? இப்ப நாங்க லைசன்ஸ் ஒன்றுக்கு ரினிவலுக்கு போனா இல்லாட்டி நியூ கார்டுக்கு போனாலும் அவர்கிட்ட எங்கிட்ட எல்லா தகவலும் பர்த் சர்டிபிகேட் தகவல் எல்லாம் கண்ணையும் கொடுக்குறோம் போல. நான் கண்ணை கொடுத்தேன்னா ஞாபகம் இல்லை. பிங்கர் பிரிண்ட் கொடுக்குறாங்க. அதுல புல்லட் எடுக்கிறாங்க. அந்த புல்லட்ல தானே எல்லாம் இருக்கு. அதுல டிஎன்ஏ இருக்கு. ஒருவர புல்லட் கொடுத்தாலே இப்ப நான் நேற்று டாக்டர் டிஸ்கஸ் பண்ணினேன். ஒருவர கைரேகையில டிஎன்ஏ எடுக்கலாமா? அது மிச்சம் ஈஸி. நாங்க புல்லட்டையே கொடுக்குறோம் என்றால் அதுல எல்லாமே அடங்கிருக்கு. எதுக்கு? அப்ப இலங்கைக்குள்ள தேவையே கிடையாது. இலங்கைக்குள்ள எல்லாம் இருக்கு. இப்ப லைசன்ஸ் கார்டு ஹோல்டர் எல்லாம் இருக்கு. அவங்களுக்கு தேவையில்லை. இந்தியாவுக்கு தேவைப்படுது. இந்தியா தேடுவது என்ன? புலிகளின் நாங்க மீண்டும் சொல்றோம். புலிகளின் தலைவர் இரத்த உறவுகள், பொட்டு அம்மானின் இரத்த உறவுகள், சூசை என்பவரின் இரத்த உறவு, அதாவது முக்கியமான தளபதிகளின் இரத்த உறவுகள் யார் யார் இருக்கலாம், அவர்களையும் அடையாளப்படுத்தலாம் என்பதும் ஒரு குறிக்கோளாக நாங்கள் பார்க்கின்றோம். சரி, இந்த விஷயத்தை தடுக்க வேண்டும் என்று நீங்கள் குறிப்பிடுகின்றீர்கள். சில சிங்கள புத்திஜீவிகளும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் என்று தெரிவித்திருக்கிறீர்கள். இந்த விஷயத்தை தடுக்க முடியுமா? அது ஒரு பெரும் கேள்வியாகத்தான் இருக்கிறது. ஏன் முடியாது? முடியுமே, அழகா செய்யலாம். இங்கு கொழும்பில் உச்ச நீதிமன்றில் பல காரணங்களை காட்டி ஒரு எஃப்ஆர் ஃபண்டமெண்டல் வழக்கு தாக்கல் செய்யலாம். உடன் ஒரு தடை, இவங்க உடனே ஸ்டாப் ஆர்டர், தடை உத்தரவு ஸ்டே ஆர்டர் எடுக்கலாம். இந்த வேலைகளை உடன் நிறுத்தலாம். மற்றது டெல்லியில உச்ச நீதிமன்றம் ஒரு வழக்கு, இந்திய வரிப்பணம் ஒரு வழக்கு தாக்கல் செய்யலாம். இந்திய வரிப்பணம் 450 மில்லியன் இந்திய பணம் இலங்கை மக்களின் என்ஐசிக்கு கொடுக்க கூடாது. அந்நிய நாட்டு மக்களுக்கு இலவசமாக ஏன் வழங்க வேண்டும்? அது ஒரு முதலீடு திட்டம் இல்லை. அது எங்களுக்கு லாபம் இருக்கலாம். எனவே இப்படியான ஒரு பணத்தை, நம்ம நாட்டு பணத்தை வீண்பறை செய்யக்கூடியது என்று வழக்கை செய்யலாம். இது இந்திய பிரஜை ஒருவரால் மட்டுமே அங்கு வழக்கு தாயணும். இதற்காக ஏற்கனவே தமிழ் ஆதரவாளர்கள் இருக்கின்ற அவர்களை எல்லாம் நாங்க நெருங்கி செய்யலாம். ஏன் இதை விடுவதாக ஏன் விடுதலை சிறுத்தைகள் எம்பி திருமாவளவனை நாங்க இதுக்கு உள்வாங்கப்படலாம். இது இலங்கையில் உள்ள தற்போதைய 2 கோடி மக்கள் மட்டுமல்லாது இலங்கையில் எதிர்கால குடிமகனின் உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இப்ப நாங்க அறகலையில சொல்லியிருந்தோம், யாருமே இந்த தமிழ் மக்கள், நான் முஸ்லிம் மக்களுக்காக சொல்லவே இல்லை, தமிழ் மக்கள் யாருமே அறகால போராட்டத்தை நீங்க அதை பாத்துக்கிறீங்க, மதில் மேல ஏறின பூனியாக பாத்துக்கிறீங்க, இதுல கலந்து கொள்ளாங்கண்டு. இப்ப நாங்க ஒரு அறைகூவல் விடுக்கிறோம். இது எமது இந்த மண்ணுக்கான போராட்டம் அல்ல, எமது இந்த மக்களின் உயிருக்கான போராட்டம். இந்த மக்களை இனம், மதம், மொழி கடந்து முழுத மக்கள் இதுல போராட்டத்துல இறங்கணும். அது என்றால் இதுல ஒரு எவ்வாறு வழக்கொண்டு வந்தவுடனே ஸ்டே ஆர்டர் பெற்றுக் கொள்ளலாம். ஸ்டே ஆர்டர் எவனாவது எடுத்து விடலாம் என்ற அரசியல் அச்சம் காரணமாகத்தான் இந்திய தூதுவர் இந்த விடயத்தை கூடிய சீக்கிரம் முடிக்க வேண்டும் என்று தீவிரமாக உள்ளார். எனவேதான் இதில் வழக்கு தாக்கல் செய்ய தயார நான் செய்ய போறேன். இப்ப நான் உண்மையாக ஒரு வழக்கு தாக்கல் செய்யறதுக்கு நம்முடைய புலம்பெயர் மக்கள் வாழ் அல்லது புலம்பெயர் யாராவது இல்ல முன்பாருங்க, நாமே அதை வழக்கு தாக்கணும் செய்யத்தான் முடியும். என்றால் இதை விடக்கூடாது. வடகிழக்குல மக்களின் நலங்கொண்ட பலர் இருக்கின்றார்கள். புலம்பெயர்ந்து வாழ் மக்களில் பெரும் பணம் வசதி படத்துக்கு இருக்கிறீங்க. எனவே இறக்கும் போது யாரையும் கொண்டு அள்ளி போக மாட்டோம். ஏதாவது புண்ணியம் பண்ணா வாங்க, தொடர்பு கொள்ளுங்க.
இந்த ஊடகத்தினோட வந்தீங்கன்னா நாம ஒரு 10 நாளைக்குள்ள வழக்கு தாக்கல் பண்ணலாம். நிறைய இதை பத்தி பேசிட்டேன் நிறைய சில பெரியவங்கள்ட்ட. இந்தியாவில் இந்த கர்மத்தை இந்தியாவில் இந்த கர்மத்தை நாங்க தடுக்கணும். பலர் உதவி செய்யலாம் இதுக்கு. நீங்க நிறைய வாங்க 20 எஃப்ஆர் கேஸ் நாங்க சென்னை இந்த டெல்லியிலேயும் ஒன்றை போடலாம், இங்கேயும் ஒன்றை போடுவோம். ஈழம் ஈழம் என்று போராட்டம் இல்லை. தமிழ் கட்சி என்ற வீட்டு சின்னமும் கட்சியும் இல்லாமல் போகலாம். அது போகின்றது, இல்லாம போயிட்டு அதையும் அந்த கட்சியும் சின்ன பின்னமாக்கிட்டீங்க. இப்ப வடக்குல வேறொரு வேற கட்சி இந்த ஆட்சி போக போகுது. அது நிச்சயமாக நீ வீட்டுக்காரங்க இல்லை. எனவே எஞ்சி இருப்பது நம்ம மக்கள்ல உசிர் தான். அந்த உசிரை காப்பாற்ற யாராவது முன்பாருங்க. நாங்க அழகா இதுக்கு ஒரு முட்டுக்காட்டை போடலாம். வேற பார்லிமெண்ட்ல நாங்க வேறும் போய் இது சிக்கெடுக்க மாட்டாங்க. யாராவது முன்பாருங்க, இதை நல்லா கேளுங்க, சிந்திங்க. யாராவது முன்பாந்தீங்கன்னா இதுக்கு ஏகப்பட்ட பண உதவி தேவைப்படும். உச்ச நீதிமன்ற வழக்கு தலை சிறந்த 3 வக்கீல நிறுத்தணும். அதெல்லாம் ஆள் இருக்கு. அதெல்லாம் ஒன்றுமில்லையே. நம்முடைய சுமந்திரம் கூட செய்யலாம். அவர் யார நெருங்குங்க. சரி, ஒத்துரிமை இல்லை, சுமந்திரம் மட்டும் போதுமா, யாரும் செய்வீங்களா? அதான் நான் இப்ப சொல்லிக்கிறேன். சுமந்திர உதவி எப்போதும் தேவைப்படும். அவரைத்தான் கலைக்கிற வேலை பார்க்கானுங்க எல்லாரும். அவரை கலைக்காம கட்சி குறிப்பா நாங்க வந்துட்டு பணச்செலவு இல்லாம அவர் 5 லட்சம் ஸ்டே ஃபீஸ் போகும். அவரு சொந்த காசுல போட்டு செய்வார். யாரு முன்வர போறீங்க? இதுல நான் நிச்சயமாக இதுல முன்வரத்துக்கு முழு ஆசையா இருக்குது, முழு விருப்பத்தோட இருக்கிறேன். யாராவது இதுல கொஞ்சம் வாங்க. என்னென்னால் இப்ப இந்த அமெரிக்காவில் நடக்கிற இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ், கலிபோர்னியா நமக்கு ஒரு நல்ல பாடமாக அமையுது. உலகத்தின் மிகப்பெரிய கொளுத்த பணக்காரங்கள்லாம் ஒரு தண்ணிக்கு கையேந்த நிலையில இறைவன் கொண்டு வந்திருக்கான். இது எதை சொல்லுது? கடவுள் இருக்காண்டா குமாரன்ற வார்த்தைக்கும் அல்லாஹ் இருக்குன்னா, இறைவன் இருக்குன்னா அந்த வார்த்தைக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம். எனவே இந்த குறிப்பாக நாம் ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். இந்த கலிபோர்னியா இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் விடயத்தை இந்த முஸ்லிம் மக்கள் வேற மாதிரி இந்த புனையாதாங்க. அதை வேற மாதிரி முடிச்சு போட்டுக்கொண்டு ஒரு ஈனத்தனமா சொல்லாதாங்க. அது இறைவன் விட்ட வழி. அதுக்கு ஒரு பாடமா அமையட்டும். என்றால் வெள்ளிக்கிழமை வாக்குல அங்க அமெரிக்காவில் மழை பெஞ்சா மட்டும்தான் இதை கட்டுப்படுத்தலாம். அவங்களால கொண்டல் பண்ண முடியல. அது இறைவன் கொடுத்த தண்டனை என்றா மட்டும் கொண்டு போங்க. அதை கொண்டு போயிட்டு காசாக்கிட்டு ஒப்பிட்டுக்கிட்டு அந்த மக்களையும் பாவத்தை கொடுத்தாட்டாங்க. ஏனென்றால் அமெரிக்காவில் இந்த 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 இஸ்ரேல் மக்களும் கூட போராட்டம் செஞ்சாங்க, இந்த பலஸ்தீன மக்களை சிறுவர்களை கொல்லாதங்க. எனவே அமெரிக்கா நியூயார்க் சிட்டி எல்லாம் ஆர்ப்பாட்டம் செஞ்சாங்க. காசாவில நீங்க செய்யற ஜெனசைடு, இந்த இனப்படுகொலை. அந்த மக்கள் நல்ல மக்கள் இருக்கிறாங்க இல்லையா? அந்த மக்களை நாங்க பார்க்க வேண்டும் இல்லையா? இங்கவங்க இலங்கைக்குள்ள கிறிஸ்தவ மக்கள் இருக்காங்களே, அவங்கட மனமும் புண்பாடுமே. சும்மா அந்த பேஸ்புக்ல அந்த போஸ்டர் போட்டுக்கிட்டு அந்த மக்கள்ல பாவத்தில தேடிக்கொள்ளாம அதை விட்டுருங்க. அது இறைவன் கொடுத்த தண்டனை என்று பார்த்துட்டு போங்க. பேஸ்புக்ல கேவலம் கட்டு போடாம. இப்ப சிங்கள மக்களை பத்தி எனக்கு தெரியல, அதையும் நம்ம மக்கள் தான். அதுக்கு யார் வரப்போறாங்க தெரியல. இப்ப சிங்கள மக்கள் மத்தியில் ஏராளமான தொடர்பு எனக்கு வந்து கொண்டு இருக்குது. எனவே நாங்க இந்த கர்மத்தை தடுக்க வேண்டியிருக்குது. எனவே யாராவது முன்பாங்க, அமைப்புகளாக தனி மனிதனாக ஏதாவது நிதி உதவி செய்ய யாராவது முன்வந்தால் அவங்களூடாக உடனடியாக நாங்க எங்க கொழும்புக்குள்ள ஒரு வழக்கு தாக்கல் பண்ணுவோம். எஃப்ஆர் கேஸ் ஒன்று கொண்டு போவோம். நிச்சயமாக வென்றும். அதுக்குரிய ரீசன் நானே கொடுப்பேன். எனக்கு ஏராளமான தகவல் இருக்குது. நல்ல லோயரை நெருங்கி செய்யலாம். மக்கள் ஆதரவு தருவீங்க என்றால் நாம இவங்களுக்கு தண்ணி காட்டுவோம். இந்தியாவுக்கும் தண்ணி காட்டு, இந்த எல்போர்ட் அரசுக்கும் தண்ணி காட்டுவோம். மக்கள் நலன் கருதி வந்த அந்த அரசி மக்களுக்கு போலித்தனமை செஞ்சுக்கிட்டு காயினாத்த போறாங்க, விடமாட்டோம். எனவே மக்கள் ஆர்ப்பாட்டம் கிளம்ப போகுது. அதிலும் குறிப்பாக உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், பசந்த முதலிக்கு அவர் தான் இந்த பல்கலைக்கழக மாணவர் அமைப்பில மிகப்பெரிய போராட்டம் செய்தார். அவரை தொடர்பை ஏற்படுத்தி போறோம். அவரெல்லாம் சேர்ந்து செய்ய போறாங்க. மிகப்பெரிய போராட்டம் களகட்ட போகுது. இதை நாங்க பதவி பட்டம் கடந்து இந்த மக்களை உங்களோட ஒவ்வொரு வீட்டுக்குள்ள வந்தது வீட்டு பிரச்சனை, உங்களோட மக்கள் பிரச்சனை, உங்களோட சமுதாய இளம் சந்ததி பிரச்சனை. எனவே இவைகளை தடுக்க வேண்டுமானால் உடனடியாக அரசியல குறிய நிற்கிறாங்க, செய்யணும் என்று இந்திய தூதுவர் குறிய நிற்கிறார். எனவே இதை நாம தடை செய்ய வேண்டும். நம்முடைய மக்களை உசிரை காப்பாற்றணும். மண் போராட்டம் மறைந்து ஒவ்வொருத்த உசிரையும் காப்பாற்ற வேண்டிய ஒரு போராட்டமாக இதை நாங்கள் மாற்றி எடுக்க வேண்டும். அதுக்குரிய போராட்டத்தை வசந்த முதலிக்கே செய்ய போகின்றார் கொழும்பிலிருந்து. அதுக்கு முன்னாடி நாங்க ஒரு வழக்கு தாக்கல் செஞ்சு உடனடியாக இந்த களத்தை நிப்பாட்டணும், இந்த ஃபீல்டை நிப்பாட்டணும் என்ற ஒரு முடிவு இருக்குது. யாராவது உதவி செய்ய முன்பாங்க, இந்த ஊடகத்தின் ஊடாக முன்வந்தால் நாங்கள் எங்களுடைய தொலைபேசி நம்பரை பரிமாறிக்கொள்வோம் என்று நான் சொல்ல விரும்புகின்றேன். இதுல முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். அந்த மக்களை பாதுகாப்பதற்கு அவர்களுடைய டேட்டாக்களை இப்ப இந்தியா அபகரிக்காமல் இருப்பதற்கு வழக்கு தாக்கல் செய்து அதை நிறுத்த முடியும் என்று. ஆனால் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னவெனில், அந்த மக்களுக்கு இந்த விடயம் தொடர்பான அறிவுறுத்தல் செய்யப்பட வேண்டுமே. முதலில் அதை அல்லவா செய்ய வேண்டும். அதை இப்ப நாம தான் இந்த இலங்கையில முதல் தமிழ் தரப்புல எடுத்து விட்டுருக்கிறோம். இது எல்லா ஊடகமும் கையெடுங்க, பொது அமைப்புக்கு கையெடுங்க.
வடக்கு கிழக்குல ஏதாவது இப்ப இதை கொஞ்சம் அந்த அறிவு ரீதியாக மூல ரீதியாக சிந்திச்சு பாருங்க. இப்ப நாங்க சொல்ற தகவல் பிழையா பொய்யன் டாக்டர்கிட்ட கேளுங்க, வேற தலைவர் எல்லாம் கேளுங்க. நாங்க இந்த தகவலை தந்திருக்கிறோம். பாருங்க எத்தனை ஆய்வாளர்கள் சொன்னாங்க ஜேபி வெல்ல மாட்டான். நாங்க சொன்னோம் இல்ல, இப்ப சொல்றோம். இவங்களை தோக்கடிக்க வேண்டிய தேவை எங்களுக்கு வந்திருக்கு. இவங்களை தோக்கடிக்க போகணும். வருகின்ற தேர்தல்ல லோக்கல் பொடிக்குள்ள நாங்களே டார்கெட் பண்ணிக்கிறோம் 10 லட்சம் வாக்குண்டு. அதை விட கூட போகணும். இப்ப தகவல் வந்துச்சு இந்த கோஆபரேட்டிவ் பொடியில தோத்துக்கு. நாங்க அதையும் சொல்லிக்கிறோமே. அடுத்த ஆட்சியாளர் சஜித். நாங்க சஜித்துக்கு பின்னால போகல, எங்களுக்கு தேவையே கிடையாது. அது சிங்கள மக்கள் போவாங்க, நாங்க பின்னால அந்த கள நிலவரத்தை மட்டும் நாங்க சொல்லுவோம். சஜித் நல்லவர் கெட்டவர் அடுத்த ஆட்சியாளராக சிங்கள மக்களால் குறிவைக்கப்பட்டிருக்கின்றது. இப்ப 2-3 தினங்களாக அதற்குரிய வேலை செஞ்சு கொண்டிருக்கிறாங்களே. ரணிலும் சஜித் சேரக்கூடாது, ரணில் வரக்கூடாது. ரணில் வந்து ஒரு நரிப்பயல் வரக்கூடாது. அவர் இல்லாம வேற யார் ஆட்சி வருமானால் ஊடக பரப்பு நாங்க எவ்வளவு ஆதரவு கொடுக்கலாம். ரணில் வரவே கூடாது. இந்த மக்களை காவு கொள்ளும் இந்த ஐடென்டி கார்டுக்கு எதிராக நாங்கள் களமிறங்க வேண்டிய தேவை இருக்குது. அரசியலுக்கு அப்பால், மொழிகளுக்கு அப்பால், மதங்களுக்கு அப்பால். இது வந்துட்டு மனித குலத்துக்கே கேவலமான, மனித குலத்துக்கு ஒரு கர்மமான ஒரு செயலை இந்த அரசும் இந்திய அரசும் செய்ய முனைகின்ற போது இந்த மக்கள் ஒவ்வொருவரும் களத்தில் இறங்கணும். இதை என்னை எப்படி வேண்டுமென்னாலும் யார் வேண்டுமென்னாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். முதலாக நாங்கள் தந்திருக்கணும். எல்லா ஊடகங்களும் இதில் கையில் எடுங்க, தகவலை திரட்டுங்க. என்னால இது ஏகப்பட்ட தகவல் என்னிடம் இருக்கின்றது. வழக்கு தாக்கல் செய்வதற்கான முழு ரீசன் எனக்கு இருக்குது. முழு முகாந்திரமும் பேப்பர்ல ஆவணம் மூலம் வச்சிருக்கிறார். எனவே யாராவது இதுக்கு நிதி உதவி பண்ண முன்வருவீர்களானால் நான் ரெடி. மிக நன்றி நிலாந்தீன் அவர்களே. இந்த டிஜிட்டல் ஐடென்டி கார்டு எவ்வளவு தூரம் மக்களினுடைய டேட்டாவை அபகரிக்க போகிறது, இந்தியா ஏன் இதற்கு முனைப்பு காட்டுகிறது என்பது தொடர்பாக நாம் பேசினோம். மிக நன்றி நிலாந்தீன். மீண்டும் மற்றுமொரு தராசு மேடை நிகழ்ச்சியில் சந்திப்போம். நிச்சயமாக. நன்றி.